ஜெனூன் ஆன்லைன் ஜாப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் அப்பன். அப்பன் பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி. இந்த கம்பெனி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2-3 கம்பெனிஸை வாங்கிட்டாங்க. நேம்லி பார்த்திங்கன்னா க்ளவுட் ஃப்ளவர் அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனியை வாங்கி தான் ஃபிகர் 8ன்னு மாற்றி இப்போ அவங்க புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி லீப் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியும் அப்பன் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தமாரி 2-3 கம்பெனிஸை அவங்க டைப் பண்ணி அந்த டேக் ஓவர் பண்ணி இப்போ நிறையா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, புதுசாக ஸ்பெஷல் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த கம்பெனி எந்தமாரி கம்பெனி, எந்தமாரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எந்தமாரி ஒர்க்லாம் தராங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் கூகுள் போகிறோம். கூகுளில் போய் அப்பன் லாகின் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வர ஃபஸ்ட்டு லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பிகம் அன் ஏஜென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ப்ரொசீஜர் வரும். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான ஒர்க்லாம் இதில் இருக்குன்றத ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா மெயினாக இவங்க பண்ணுறது சோஷியல் மீடியாவில் தான் நிறையா ஒர்க் இதில் இவங்க கொடுக்குறாங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அந்தமாதிரி சோஷியல் மீடியாவிலேருந்து சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி, இல்லை ரிவ்யூ கொடுக்குற மாதிரி அந்தமாரி ஒர்க் தான் இதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதிகமாக வருது. ஸோ அந்த வகையில் சர்ச் மீடியா எவாலுவேஷன், சோஷியல் மீடியா எவாலுவேஷன், டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், சர்வே, லிங்குஸ்டிக் ஸ்பெஷலிஸ்ட், லெக்சிகான், ஸ்பீச் எவாலுவேஷன், அப்படி நிறையா வந்து கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலான ஒர்க்ஸு கொஞ்சம் நிறையா இருக்குது இதில். ஸோ அந்தபடி பார்த்திங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்டட் ஒர்க்கிங் வித்தர்ஸ்ன்னு போட்டு எந்த கண்ட்ரின்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணுங்கள். இதில் எல்லா கண்ட்ரியும் இப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பில் நிறைய கேள்வி கேட்கும். ப்ரைமரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ப்ரைமரி லாங்குவேஜில் தமிழ் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் த டயலெக்ட், எந்த நாட்டு லாங்குவேஜ். ஏன்னா தமிழ் வந்து 2-3 நாட்டில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாகவே இருக்கிறதால எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியா செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்தமாரி நீங்கள் அடுத்தடுத்து போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறையா கேள்விகள் வரும். எல்லா கேள்விகளும் நீங்கள் நார்மலாக உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், ப்ரைமரி டெலிஃபோன் நம்பர். ஸோ இதில் வந்து உங்களோட ரெஸ்யூம் கூட கேட்குறாங்க. நீங்கள் அப்டேட்டட் ரெஸ்யூம் ரீசெண்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் ஹவர்ஸ், எவ்வளோ டைம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே இங்கே தெளிவாக உங்களுக்கு கேட்பாங்க. ரெஃபர்டு பை, ரெஃபரல் என்ன கேட்குறாங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு இது தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இதை கூகுள்னு போடலாம், இல்லை அதர்ஸ்னு போட்டு என்ன கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், நம்ம சேனலை மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரெக்குயர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஐ லிவ்டு இன் my country residence for at least previous 5 consecutive years. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் சிட்டிசன், ஒரு இடத்துல சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். அதுதான் இங்கே ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிக்கங்க அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்தமாரி சர்ச் இன்ஜின் எவாலுவேட்டர் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்துன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஸோ இதை டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக என்னென்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணி இந்த பேஜ் எப்படி இருக்குன்றதை உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி இதை லாகின் பண்ணிட்டேன், சைன்அப் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஷோ ப்ராஜெக்ட்ஸ் ஐ ஆம் குவாலிஃபைடு ஃபார்னா எதுக்கு நான் குவாலிஃபை ஆகிருக்கணும் அந்த ப்ராஜெக்ட் காட்டும். ஆல் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தாலும் காட்டும். நீங்கள் அதில் ஸோ அந்தமாரி நிறையா ஒர்க்ஸ் காட்டும். புதுசாக எதாவது வந்துச்சுன்னா காட்டும். ஆல்ரெடி நான் அதெல்லாம் வந்து ப்ராசஸில் இருக்குது. ஒர்க் திஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் அதில் ஒர்க்கிங்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். வியூ ப்ராக்ரஸ்னால் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். இதில் வந்து எல்லாத்துலேயுமே அவங்க கேட்குற ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க குவாலிஃபை கொடுத்து அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபைன்னு இப்படி வரும், குவாலிஃபைன்னு காட்டும். அதில் நீங்கள் குவாலிஃபைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன உங்களுக்கு தேவைன்றது உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை அதில் கேட்கும். பார்த்திங்கன்னா மொபைல்,
எந்த ஓஎஸ் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. ஸ்பீக்கர் பிராண்ட், எந்த ஸ்பீக்கர் நமக்கு யூஸ் பண்ணுறது கூகுள் தான். அடுத்து ஏஜ், உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து விச் லாங்குவேஜ் டூ யூ யூஸ் இன் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இங்கிலீஷும் பேசுவோம், இங்கிலீஷ் தான் பேசுவோம், தமிழ்லாம் கேட்காது. ஸோ இங்கிலீஷை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. யுவர் ஜெண்டர். ஸோ இந்தமாரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் வந்து எப்பயுமே ஒரு புது ப்ராஜெக்ட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இந்தமாரி கொடுக்கணும். ஸோ அவங்க கேட்குற ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு மெசேஜ் வரும், ஸ்டேட்டஸ் மெசேஜ். இதில் என்ன வரும்னா, நீங்கள் வந்து இதுக்கு அப்ரோச் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் இப்போ என்ன நடந்து என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு, இதோட அப்ரூவல் வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னு வரும். இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகி மெயிலுக்கு வரும். ஸோ இப்போ இதோட உடனே மெயிலுக்கு வந்திருக்கும், இந்தமாரி நீங்கள் இந்த இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்கன்ட்டு. அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷன் குவாலிஃபை ஆகிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு மெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்தமாரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மெயில் எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலிமா கான்டாக்ட் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வியூ ப்ராசஸ் இப்போ நான் கொடுத்தது தான் இது. இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா $8 per hour. சரிங்களா? இந்தமாரி நிறைய இதில் ஹை பேயிங் ஒர்க் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்பீக்கர் யூசர் பிஹேவியர் ஸ்டடி, மேபி இது சர்வேவாக இருக்கலாம், இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் பேசி அது மூலிமா எந்தமாரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்ற மாரி ஏதோ ஒரு ரிசர்ச் மாரி நான் ஒர்க் தான் நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா the goal of the project is collective intelligence of the public at large. எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் இருக்கும். ஒரு பப்ளிக்கான ரிவ்யூவோ இல்லை சர்வே அந்தமாரி விஷயங்கள் நிறையா அதில் பாருங்கள். இது ஒரு சர்வே, இந்த சர்வே ப்ராசஸ்க்கு நான் முடிச்சிட்டேன். 1 டைம் சர்வே, $2 ஒரு சர்வேக்கு. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் வேலிடேஷன் டாஸ்க் ஆஃப் accented இங்கிலீஷ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லோக்கல்ஸ். ஸோ இதுவுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரீஜியன் ஏஷியா கொடுத்து இதெல்லாம் நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் வந்து அப்ரூவல் ஆகலை, அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் பாருங்கள். ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு, பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு முடியல. ஸோ அந்தமாரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதில் புதுசாக அப்பப்போ அப்டேட் ஆகும். நீங்கள் அதுமாரி குவாலிஃபைன்னு கொடுத்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா, ஒரு சில வந்து வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் முடிச்சுட்டா போதும். சிலதில் வந்து குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் மாரி வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் பாஸ் பண்ணணும். டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் 80% வந்து உங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை, டெஸ்ட்லாம் வைக்கிறதில்ல, டேரெக்டாக உங்களுக்கு வந்து குவாலிஃபை ஆகிடுது. ஸோ இன்னொன்று இருக்குது இங்கே, ஹெல்ப் இம்ப்ரூவ் தி சர்ச் ரிசல்ட் ஃபார் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இ-காமர்ஸ் சைட். ஸோ இதுவுமே எனக்கு தெரிஞ்சு சர்வேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு குவாலிஃபை புதுசாக வந்திருக்கு, குவாலிஃபை கொடுப்போம். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதில் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படிக்கணும். இதில் வந்து நிறைய விஷயம், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா படிக்கணும். இதில் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது பாருங்கள். ஒர்க் ரெக்குயர்மெண்ட்டு, நெசசரி ஸ்கில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெக்குயர்மெண்ட்ஸு, கொஷின்ஸ், ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக வச்சுருப்பானுங்க. எனக்கு அதான் பிரச்சனை, எனக்கு படிக்கணும்னு உட்காந்தாலே தூங்கிடுவேன். ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் படித்து அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் கரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட்லாம் வந்துடுது. ஸோ இதுவுமே நான் இப்போ அப்ளை கொடுத்துட்டேன். நான் வந்து இதில் ஒரு ஒர்க் பண்ணேன். இதில் என்னென்னா சோஷியல் மீடியா எவாலுவேட்டர் தான் நான் ஒர்க் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்கில் நமக்கு வந்து டெய்லி ஆட்ஸ் வரும் இல்லையா, நமக்கு நிறையா. இப்போ பேசிக்கலாக ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பேஜ்லேயே போதும், நீங்கள் வேறு எதுவும் போகிறதில்ல, நம்மளோட லாகின் பேஜ்லேயே ஃபேஸ்புக்கில் நிறைய ஆட்ஸ் ஓடிட்டுருக்கும். எப்படின்னா ஒரு துணி கடை விளம்பரமோ இல்லை ஏதாவது ஒரு விளம்பரம் இந்தமாரி இந்த வருது இல்லையா, இது ஒரு ஆடு பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்தமாரி இருக்குது ஆஸ்3 துணி கடை, இந்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியலு, இந்தமாரி நிறைய ஆட்ஸ் வந்து நம்மளோட பேஜில் ஓடும். சரிங்களா? அந்தமாரி ஆடை வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. இந்த ஆடு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் இந்தமாரி ஆடு வரலாமா
இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ அமேசானை பற்றி பார்த்தா இந்த அமேசானோட ஆட்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதில் வர ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கிட்டத்தட்ட அதுவும் சர்வே மாதிரி தான். ஒரு 4-5 கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வரும். டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின டீட்டெயிலு உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இது நல்லா தான் இருக்குது, இதில் வந்து நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க, இந்த ஆட்ஸ் வந்து எனக்கு திரும்ப நிறையா இந்தமாரி ஆட்ஸ் எனக்கு வரணும். இப்போ இந்த யமஹா மோட்டாருங்க, இந்த யமஹா மோட்டார் வந்து இந்தமாரி ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க, இது பெஸ்ட் ஆஃபர், இந்தமாரி ஆஃபர் எனக்கு இன்னும் வேணும், இந்தமாரி ஆட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற நம்மளோட இந்த ஃபேஸ்புக்கில் நமக்கு கொடுக்குற ஆட்ஸை பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி கேட்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு கமெண்ட் மாதிரியும் நீங்கள் கொடுக்கணும். இதுதான் ஒர்க்கு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சோஷியல் மீடியா ரிவ்யூவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 12 இல்லை 20க்குள்ளே வரும். இந்தமாரி ஆட்ஸ் நிறையா அதுமாரி கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஸோ அந்தமாரி ஒர்க்கு தான் இதில் வந்து மேக்ஸிமம் இருக்குது. சோஷியல் மீடியா எவாலுவேட்டர் தான் அதிகமாக எடுக்கிறாங்க இப்போ. ஸோ இந்தமாரி ஒர்க்லாம் அப்பப்போ சர்வே ஒர்க் மாரி வரும், சிலது வரும். ஆனால் எல்லாமே அதிக பே தான். மினிமம் பார்த்தீங்கன்னா $2 $3 இருக்குது. சில சின்ன சின்ன ஒர்க்கும் இருக்குது, 0.01 சென்ட்டும் இருக்குது. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது அமேசானில் வர மாதிரி. ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வாய்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ நான் எப்போ பண்ணேன், 5வது மாதம் ஏப்ரலில் ஒரு தடவை பண்ணேன், ஏப்ரல் மே. ஸோ கரெக்டாக அந்த ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, எனக்கு மேரேஜ் டைமுன்றதால நான் ஒர்க் பண்ணேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒர்க்கு ஒரு ஒர்க்கு ப்ராஜெக்ட் தராங்க இல்லையா, அவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க வாரத்தில் இத்தனை நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு 7 நாள்லாம் 7 நாள் மினிமம் 5 நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணணும், 5 நாளைக்கு டெய்லி கண்டிப்பாக நீங்கள் 1 ஹவர் இதில் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி முடிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் உங்களுக்கு ரூல்ஸ்லாம். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் அந்த ஏப்ரல் மாதம் கரெக்டாக பண்ணேன். நடுவில் எனக்கு மேரேஜ் டைம் வந்தப்போ கரெக்டாக ஒரு 2 வாரம் என்னால் இதை ஒர்க் பண்ண முடியல. அதனால் இந்த ஒர்க் வந்து எனக்கு போயிடுச்சு, எடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஒர்க்கு தான் நான் சொன்னேன், இதுதான் நான் சொன்னது, ஃபேஸ்புக் அந்த ரிவ்யூ ரேட்டிங் பண்ணுறது, சரிங்களா. நைல் ப்ராஜெக்ட் நேம் வந்து நைல். ஸோ இதை நான் பண்ணேன். இது பெர் ஹவர் வந்து உங்களுக்கு $3 பே பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நான் இன்வாய்ஸும் ரைஸ் பண்ணேன். பட் அதில் ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு அது அப்படியே நிற்கிது, இன்னும் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகலை. இன்னொரு சர்வே ஒன்று பண்ணேன், அது $2. ஸோ ரெண்டுமே வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கு, இன்னும் வந்து பேமெண்ட் வராமல் இருக்குது. பட் பேமெண்ட் கண்டிப்பாக வந்துடுது. எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், அவர் மாதம் இதில் வந்து நூற்றுக்கணக்கான டாலர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இதில் வந்து இஷ்யூ கிடையாது, பேமெண்ட் இஷ்யூ கிடையாது. என் சைடு இதில் ஏதோ இஷ்யூ இருக்கிறதால இது வந்து பெண்டிங்கில் நிற்கிது. மற்றபடி இதில் பேமெண்ட்லாம் பக்காவாக வந்துடுது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் பேமெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், கரெக்டாக அவங்க சொல்கிற டைமில். இன்வாய்ஸ் ஹேஸ் பீன் அப்டேட்டட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனோ ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட்டோ எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் சொல்லுவாங்க, இன்வாய்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள், இந்த டைம் உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்துடும், இல்லை டிலே ஆகுது. இது எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த அப்டேட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பேஜில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இங்கே ரெகுலராக இங்கே வந்து நீங்கள் பார்க்கணும், என்ன நடக்குது இந்த வெப்சைட்டில், என்ன பிரச்சனை நடக்குது பாருங்கள், கான்கிரியேட் இன்வாய்ஸ் இஷ்யூ ரிசால்வ்டு. ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இங்கே அப்டேட் இங்கே பார்த்துக்குங்க. அதேமாதிரி இன்வாய்ஸ் வந்து கரெக்டாக அவங்க சொல்கிற டைமுக்கு நீங்கள் ரைஸ் பண்ணணும், இல்லைனா அடுத்த மாதத்துக்கு ஸ்கிப் ஆகிடும். அப்புறம் எனக்கு பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு யாரையும் போய் நீங்கள் கேட்க முடியாது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இங்கே அப்டேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டுக்கலாம். இங்கே எல்லாமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, மெயிலுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து போட்டிருக்கேன் இந்தமாரி எனக்கு வந்து மேரேஜ் ஆனதால் அந்த டைமில் என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த ஒர்க்லேருந்து என்னை எடுத்துட்டாங்க. ஸோ அந்த நெயில் ப்ராஜெக்டில் வந்து நான் ஒர்க் பண்ணாமல் இருந்ததால் இன்ஆக்டிவ் யூஸ்ன்னு சொல்லிட்டு என்னை வந்து அதுலேருந்து எடுத்துட்டாங்க, அந்த ஒர்க்லேருந்து. ஸோ அதனால் நான் திரும்ப அவங்களுக்கு அப்பாலஜைஸ் பண்ணி ஒரு மெயில் போட்டேன், அதுக்கு ரிப்ளையும் வந்திருக்கு. ஸோ நான் வந்து உங்களை திரும்ப நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வந்திருக்கு. ஸோ திரும்ப அவங்க என்ன அந்த ப்ராஜெக்டில் சேர்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதேமாரி நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக படிங்க, அப்டேட்ஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா இதில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, நீங்கள் பக்காவாக இதில் ஒர்க் பண்ணலாம். முக்கியமாக இதில் வந்து ப்ரௌசிங், அதாவது நெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, சோஷியல் மீடியா பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, ஸோ அந்தமாரி ஆளுங்களுக்கு இது நல்ல ஒரு வெப்சைட்டாக இருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதிகமாக நீங்கள் ஒர்க் அவுட் ப்ரெஷர் பண்ண தேவையில்ல. டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இருந்தாலே போதும். வீக்லி நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து கிட்டத்தட்ட $50-100 ஏர்ன் பண்ணலாம்.
ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த வெப்சைட்டில், எல்லாம் ஹை பேயிங் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது எல்லோரும் இதில் நீங்கள் சைன் அப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அப்பன் பற்றி பார்த்தோம். நாளைக்கு இதேமாரி ஒரு நல்ல ஒரு பே பண்ணுற வெப்சைட்டாக பார்ப்போம். டில் தென் பாய் ஃப்ரம் கார்த்திகேயன்.